நகரான அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள மரவர்ண கடைசல் தொழில் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த பகுதியின் அடையாளமாக திகழ்கிறது. குழந்தைகள் பயன்படுத்தும் தொட்டில் கம்புகள், நடைபயிற்சி வண்டிகள், சொம்பு சாமான்கள், விளையாட்டுப் பொருட்கள், பம்பரம் மற்றும் பல்வேறு அழகு கைவினைப் பொருட்கள் என சுமார் 75 வகையான பொருட்கள் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான சிறு தொழில் கூடங்கள் இங்கு செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதாக இத்தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நான் ஒரு 40 வருஷம் 45 வருஷம் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 ஃபேக்ட்ரி இருந்தது. நல்ல தொழில் நல்லா இதாகி ரன்னாகி போயிட்டு இருந்தது. இப்போ இந்த மரம், மூலப்பொருள், இந்த அப்புறம் மின்சார தட்டுப்பாடு, இதனால் தொழில் நலிவடைஞ்சு எல்லாரும் வேறு வேறு தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க. இது அரசாங்கம் இந்த தொழிலாளருக்கு நிறைய உதவிகள் பண்ணணும். அப்புறம் இந்த தொழிலாளருக்கு இந்த வங்கியில் அரசாங்கம் லோன் கொடுக்க சொல்லுது. கலைஞர் கைவினை இதிலேருந்து லோன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை மாவட்ட தொழில் மன்ற கூட்டங்களை விசாரித்தாங்க. அங்கேயும் அலக்களித்தாங்க. இப்போ பேங்க்லேயும் இவங்களும் எங்களை கூப்பிட்டு அலக்களிக்காங்க. நாங்கள் அது சொந்த இடம் இருந்தால் எங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்காங்க. தொழிலாளர் எல்லாருக்குமே சொந்த இடம் இருக்காது. அதனால் இவங்க எங்களுக்கு லோன் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. எல்லா தொழிலாளரும் அடைஞ்சு மன உளைச்சல் பட்டு இருக்காங்க. மரக்கடைசல் தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதுடன் அவற்றின் பற்றாக்குறையும் பெரும் சவாலாக உள்ளது. தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து மூலப்பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை இருப்பதாகவும் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்கு தேவையான நிதியுதவி கிடைப்பதில் பெரும் சிரமம் இருப்பதாக தொழிலாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். வங்கிகளை நாடி சென்றால் பல்வேறு ஆவணங்களை கேட்டு அலைக்கழிப்பதுடன் உரிய நேரத்தில் கடன் கிடைப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கைவினை தொழிலாளர்கள் வங்கிகளில் கடன் கிடைப்பதில்லை என்று தெரிவித்தது குறித்து வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்தால் நிச்சயம் கடன் வழங்கப்படும் என்று அவர்கள் உறுதியளித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு கைவினை கலைஞர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களை மரக்கடைசல் தொழிலாளர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்றும் இத்தொழிலுக்கான மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தற்சமயம் கலைஞர் கைவினைஞர் திட்டம், கடன் திட்டம்னு சொல்லி தொழில் மையம் மூலமாக எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லி பேங்க் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் வங்கியில் அவங்க போடுற கண்டிஷனுக்கு நமக்கு லோன் கொடுக்க மறுக்கிறாங்க. அவங்க சற்று விதிமுறைகளை தளர்த்தி எங்களுக்கு கடன் கொடுத்தாங்கன்னா இந்த தொழில் நாங்கள் மேற்கொண்டு நடத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மூலப்பொருட்களின் விலை ஏற்றத்துக்காக தான் நாங்கள் அவங்கக்கிட்ட கடன் கேட்குறோம். ஆனால் வங்கிகளின் விதிமுறைக்கு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. 35 வருஷமாக நான் வேலை பார்க்கேன். எங்களுக்கு பேங்க் லோனு கேட்டோம். அரசு எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பார்க்காங்க. பேங்க்கில் லோன் தரேன்னு சொன்னாங்க. இப்போ பேங்க்காரங்க எங்களை அலக்களிக்காங்க. எங்களுக்கு லோனு தந்தால் எங்களுக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுக்கு எதுவுமே உதவி செய்ய மாட்டேங்காங்க. சொந்த வீடு இருக்கான்னு கேட்காங்க, டாக்குமெண்ட் கேட்காங்க. நாங்கள் எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். நாங்கள் எப்படி இது பண்ணுறது? அதனால எங்களுக்கு லோன் தர மாட்டேங்காங்க. ஓயாமல் எங்களை லோனு இது கேட்ட அலைதான் அவங்க அலக்களிக்காங்க. எங்களை எதுவுமே முயற்சி பண்ண மாட்டேங்காங்க. இந்த பாரம்பரியமிக்க மரவர்ண கடைசல் தொழில் அழிந்து விடாமல் பாதுகாக்க அரசு மற்றும் வங்கிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது மிகவும் அவசியம். அம்பாசமுத்திரத்தின் இந்த தனித்துவமான கலைத்திறனை நாம் அனைவரும் பாதுகாக்க முன்வர வேண்டும்.